ஆனா உன் வித்தா இருக்கிறபடினால், என் சித்தமா இருக்கிறபடினால் இல்ல, என் பிரியமானவனா இருக்கிறபடினால் இல்ல, எனக்கு அவன் பிரியமானதை செய்த நீ உன் வில்ல உன் வித்து, அதனால நான் என்ன பண்ணுவேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். சரியா? இப்ப பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டாரு, வார்த்தை கொடுத்துட்டாரா, வார்த்தை வந்துருச்சா? ஆனா இந்த அம்மாக்கு என்ன தெரியல, ஆகாருக்கு தேவன் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடந்த சம்பாஷணை தெரியாததுனால பிள்ளை செத்துருவான்னு சொல்லி ஆகார் என்ன பண்ணிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்குது. ஆனா ஆகாருக்கு தெரியல அப்படிங்கிறதுனால தேவன் என்ன பண்ணல, மறைஞ்சு போய் பின்னாடி சரி அவளுக்கு தான் தெரியல, அவளே அழுதுட்டு இருக்கா, விசுவாசியா இருக்கா, சரி விட்டு போ பாத்துக்கலாம். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின வார்த்தைக்கு தேவன் என்ன பண்றாரு, அங்க அப்பியர் ஆகி 17 படிங்க. ஆகாரே 18 படிங்க. கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் குருதியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இங்க பாருங்களேன், அந்த அம்மா தண்ணி தேடாமல இருந்திருக்கும், தண்ணி காலி ஆயிருச்சு, சுத்தி சுத்தி தண்ணி தேடி இருக்கும்ல, அங்கதானே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப தேவன் கண்ணை திறக்கிறாரோ, அவங்க பாருங்க அந்த வசனம், பாருங்க அந்த வசனத்தை எல்லாரும் நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க. தேவன் கண்ணை திறந்தார், அப்பொழுது என்ன தெரியுது, தண்ணீர் அங்க, அங்க அந்த தண்ணி எங்க இருந்துச்சு, நம்ம நெடுதூரம் பயணம் பண்ணி போய் தேடின மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணு எழுதப்படல. அப்போ தண்ணீர் தெரிவதற்காக கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, சுத்தி மூடின மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது வாழ்க்கை, உங்களுக்கு யார் தேவை? இயேசு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்து ஏன் உங்களுக்கு தேவைன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அறிக்கை பண்ணுகிற நாவு என்ன அறிக்கை பண்ணுதுன்னா, இப்ப நான் இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கை பண்றேன், இயேசு கிறிஸ்துன்னு சொல்றேன், நான் என்ன அறிக்கை பண்றேன், என் மீது பாவம் இல்லை அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், டிக்ளேர் பண்றேன் இல்லையா? ஏன் சொல்லுங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, ஒரே தரம் பலியாயிட்டாரு. அப்ப நான் இயேசு